வெல்கம் டு மேகுல்வேல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 fill in the blanks. The ones digit in the square of 7 is 9. The number of non-zero numbers between 24 square and 25 square is 48. The number of perfect square numbers between 300 and 500 is 5. If a number has 5 or 6 digit in it, then its square root will have dash digit, 3 digit. The value of root 180 lies between the integers 13 and 14. Say true or false. When a square number end in 6, its square root will have 6 in the units place. True. A square number will not have odd number of zeros at the end. True. The number of zeros in the squares of 91,000 is 9. False. The square of 75 is 4925. False. The square root of 225 is 15. True. Question number 3. Find the square of the following numbers. ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? பவரில் 2 போடுவோம். அதாவது 17னா 17 ஸ்கொயர். 17 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 17 இன்ட்டு 17. 17 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க, பாருங்கள் ஆன்சர் என்ன? 289. இதுதான் ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 203க்கு ஸ்கொயர் வேல்யூ என்ன? 203 ஸ்கொயர் ஈக்குவல் டு 203 இன்ட்டு 203. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு. ஸோ 9 0 12 4. ஸோ என்ன ஆன்சர் வருது? 41209. இதுதான் ஸ்கொயர் வேல்யூ. தேர்டு ஒன் 1098. ஸோ இது ஸ்கொயர் பண்ணும்போது 1098 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1098 இன்ட்டு 1098. ஓகேவா? ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன கிடைக்கும்? 4878 8 9. ஜீரோவால் பண்ணும்போது எல்லாமே நமக்கு 0 தான் கிடைக்கும். 1ஆல் பண்ணால் நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? 1205604. Question number 4. Examine if each of the following is a perfect square. இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் எழுதியாச்சு. 725. ஸோ இந்த 725 பிரித்து பாருங்கள். 1 5s are 5, பேலன்ஸ் 2 இருக்கா? 4 5s are 20, பேலன்ஸ் 2. 5 5s are 25. 2 5s are 10, பேலன்ஸ் 4. 9 5s are 45. 29 என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. 29 டேபிளில் தான் போகும். அப்போ 725 5 இன்ட்டு 5 இன்ட்டு 29 எழுதலாமா? அப்போ 5 பாருங்கள் 2 டைம்ஸ் இருக்கா? 5 ஸ்கொயர். ஆனால் 29க்கு இங்கே இன்னொரு பேர் இருக்கா? ஒரு ஜோடி இருக்கா? இல்லை. அப்போ 29 does not have a pair. Therefore 725 is not a perfect square. perfect square தான் கேட்டிருக்காங்க. ஆமாம். நெக்ஸ்ட்டு 190. அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். என்ன டேபிள் போடலாம்? 5 டேபிளே போடலாம். ஸோ இது எப்படி போடலாம்? 19 தான் போகும். ஓகேவா? அப்போ 190 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 90. இங்கே எதுக்குமே ஜோடி இல்லை. அப்போது 190 does not, சரி 190 இஸ் நாட் அ போட்டலாம். இஸ் நாட் அ perfect square.
இது எதுக்குமே ஜோடி இல்லைல்ல. நெக்ஸ்ட்டு 841. ஸோ இது 29 இன்ட்டு 29, சாரி 1 டைம் இருக்குது. ஓகேவா, 29 இன்ட்டு 29 தான் நமக்கு என்ன கிடைக்கும், 841. அப்போ 841 29 ஸ்கொயர்னு எழுதிடலாமா? அப்போ கரெக்டாகவே இருக்குது ஜோடிலாம். தேர்ஃபோர் 841 is a perfect square. Next 1089. எந்த டேபிளில் போடலாம்? 3 டேபிளில் போடலாமா? போடலாம். 3 3s are 9, balance 1, 6 3s are 18, 3 3s are 9, 1 3s are 3, 2 3s are 6, 1 3s are 3. ஓகேவா? அப்போ 1089 equal to 3 into 3 into 11 into 11. அப்போ இதை 3 ஸ்கொயர் into 11 ஸ்கொயர் எழுதிடலாமா? அப்போ இது காமனாக 3 into 11 the whole ஸ்கொயர் எழுதிடலாமா? ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்குது, ஸோ காமனாக போட்டோம். அப்போ 3 into 11 33 the whole ஸ்கொயர் எழுதிடலாமா? therefore 1089 எல்லாமே ஜோடி கரெக்டாக இருக்குது. இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? கொஷின் நம்பர் 5. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதுக்கெலாம் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். எந்த மெத்தடில் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டல அந்த மெத்தட் தான். 144. இந்த 144 எப்படி எழுதலாம்? 12 12s are 144 போடலாமா? அப்போ 1 12s are 12. ஓகேவா? இல்லை இவ்வளோ பெரிய டேபிள் தெரியாது, சின்ன டேபிள் தான் வேணும் அப்படின்னா இப்படி கூட போடலாம். 7 2s are 14, 2 2s are 4, 3 2s are 6, balance 1, 6 2s are 12, 1 2s are 2, 8 2s are 16, 9 2s are 18, 3 3s are 9, 1 3s are 3. ஓகேவா? அப்போ 144 equal 2 into 2 into 2 into 2 into 3 into 3. அப்போ 2 ஸ்கொயர் ஸ்கொயராக பிரித்து எழுதுனேன், அது ஸ்கொயர் ரூட்டு. அப்போ 2 into 3 ஸ்கொயர். அப்போ இது எப்படி இதெல்லாம் 2 into 2 into 3 the whole ஸ்கொயர் போடலாமே, நான் எல்லாத்துலேயும் மேலே ஸ்கொயர் இருக்குல்ல. அப்போ இது எப்படி இதெல்லாம் 2 2s are 4, 4 3s are 12, 12 ஸ்கொயர். பார்த்தீங்களா? அதுதான் நான் ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன். பெரிய டேபிள் தெரியும்னா ஸ்ட்ரெயிட்டாக பெரிய டேபிளில் போட்டுடலாம், இல்லைனா சின்ன டேபிள்லேருந்தே போடலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறப்போ 1 root of 144 equal to root of இதுக்கும் ரூட்டு போடுறோம், இதுக்கும் ரூட்டு போடுறோம், 12 ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிட்டா மீதி என்ன இருக்கும்? 12 தான் இருக்கும். அப்போ ரூட் ஆஃப் 144ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 12. செகண்ட் ஒன் 256. ஸோ இதுக்கு அதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடலாம். 1 2s are 2, 2 2s are 4, balance 1, 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4, 1 2s are 2, 6 2s are 12, 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4, 1 2s are 2. ஓகேவா? இப்போ எப்படி எழுதலாம் 256? 1 2 3 4 5 6 7 8, 8 2 இருக்கா? 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஜோடி ஜோடியாக சேர்த்து எழுதலாம். அப்போ 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஜோடி ஜோடியாக எழுதியாச்சு. அப்போ இது எப்படி எழுதலாம்? எல்லாத்துலேயும் மேலே பவரில் உள்ள 2 காமனாக எடுத்துடலாமா? மொத்தமாக பவரில் போட்டுடலாம். இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 ஸ்கொயர். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ஸ்கொயர். ஸ்கொயரும் 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ரூட் ஆஃப் 256ஓட வேல்யூ என்ன? 16. இதே மாதிரி 784 கண்டுபிடிக்க போகிறோம். பெரிய டேபிள் தெரிஞ்சால் போடலாம், இல்லை சின்ன டேபிளே போட்டுக்கலாம். சின்ன டேபிள் போட்டால் கொஞ்சம் லென்த்தியாக போகும். 3 2s are 6, balance 1, 9 2s are 18, 2 2s are 4, 1 2s are 2, 9 2s are 18, 6 2s are 12, sorry 9 2s are 18, 8 2s are 16, 4 2s are 8, 9 2s are 18, 7 7s are 49, 1 7s are 7. அப்போ 784 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 2 into 7 into 7. ஸோ ஜோடி ஜோடியாக எழுதிக்கோங்க. 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர். அப்போது 2 into 2 into 7 the whole ஸ்கொயர் எழுதிடலாமா?
2 2s are 4, 4 7s are 28. 28 square. So square root of 784 is equal root of 28 square. ஒவ்வொரு சம்ஸ்லையும் இந்த 2வையும் இந்த ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது சின்ன பசங்க மாதிரி, ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் பசங்கள்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்காக தான் நான் லாஸ்ட் 2 சம்மில் அப்படி போட்டு காட்டினேன். நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, இங்கே ஒரு ரூட் ஒரு ஸ்கொயரும் ஒரு ரூட்டு வந்தால் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், வெறும் 28 தான் கிடைக்கும். therefore ரூட் ஆஃப் 784ஓட வேல்யூ என்ன, 28. ஃபோர்த் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, 1156. ஸோ ஃபோர்த் ஒன் 1156. ஸோ இது எந்த டேபிளில் போடலாம், அகெயின் அதே 2 டேபிள்லே போட்டுடலாம். 5 2s are 10, 7 2s are 14, 8 2s are 16, 2 2s are 4, 8 2s are 16, 9 2s are 18. 17 into 17 289, 117 17. ஓகேவா, அப்போ 1056 எப்படிலாம் எழுதலாம், 2 into 2 into 17 into 17. அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 17 ஸ்கொயர் எழுதிடலாமா, அப்போ 2 into 17 the whole ஸ்கொயர் எழுதிடலாமா, அப்போ 34 the whole ஸ்கொயர் எழுதிடலாமா. ரூட் ஆஃப் 1156 is equal square root of 34 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 34. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 4761. இதுவும் அதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் போடலாம். 3 டேபிளில் வருமா, 1 3s are 3 பேலன்ஸ் 1, 5 3s are 15 பேலன்ஸ் 2, அப்போ 26 ஆயிருமா. 8 3s are 24 பேலன்ஸ் 2, 7 3s are 21. அகெயின் அதே 3 டேபிளில் 5 3s are 15, 2 3s are 6, balance 2, 9 3s are 27, 1 3s are 3, balance 2, 7 3s are 21. சாரி, இது 3 டேபிளில் வராது. ஓகேவா, வேறு எந்த டேபிளில் போகலாம், 529 23 into 23 போட்டு பாருங்கள், 529 வரும். அப்போ இது 123. இப்போ 4761 எப்படி எழுதலாம், 3 into 3 into 23 into 23. அப்போ 3 ஸ்கொயர் into 23 ஸ்கொயர். அப்போ 3 into 23 the whole ஸ்கொயர். 3 into 23 மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 3s are 9, 2 3s are 6, 69 ஸ்கொயர். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4761 equal ஸ்கொயர் ரூட் ஆஃப் 69 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 69. Sixth one 9025. 5 டேபிளே போட்டுறேன், ஏன்னா லாஸ்ட் 5ல் முடியுதில்ல. 1 5s are 5 பேலன்ஸ் 4, 8 5s are 40, 2 போகாது, அப்போ 0 சைட்டு 5 5s are 25, 3 5s are 15, 6 5s are 30, 1 5s are 5. வேறு எந்த டேபிளில் போடலாம், 3 டேபிளில் போட முடியாது. 19 போட்டு பாருங்க, 19 வரும். அப்போ 19 into 19 331, 119 19. அப்போது 9025 equal 5 into 5 into 19 into 19. அப்போ 5 square into 19 square. So 5 into 19 the whole square. 9 5s are 45, balance 4, 1 5s are 5 plus 4, 9. So 95 the whole square. Square root of 9025 is equal square root of 95 square. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 95. ஸோ இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.4ல் 5th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் 6th சம்மிலேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.